இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி, விஜயனுடைய வெற்றி, இது ரெண்டும் ஒரு தேர்தலில் தான் நடந்திருக்குது. ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கம் என்று கருதினாலும் இது ரெண்டையும் ரெண்டா பிரிச்சு பார்க்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. திமுகவின் தோல்வியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் என்றால் அவங்க உட்கட்சியில ஒரு ஆய்வு வச்சிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதாவது இப்போ திமுக இன்னொரு 5 அல்லது 6 விழுக்காடு வாக்குகள் அதிகம் வாங்கி இருந்தால் சிம்பிள் மெஜாரிட்டியோட வெற்றி பெற்று வந்திருக்க முடியும். அது தேர்தல் வெற்றி பற்றியது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உள்ள உட்கட்சி முரண்பாடுகளா, அல்லது பெண் நிறுவனம் சரியா வேலை செய்யலையா, அல்லது கீழ்மட்ட ஊழல் மேல்மட்ட ஊழலா, அல்லது அவர்களுடைய ஹியூப்ரிஸ் ஆணவமா, அல்லது துதிபாடிகள் உண்மையை கொண்டு போகாமல் தடுத்து விட்டார்களா, விஜயோடைய பொய் பிரச்சாரமா, குழந்தைகளை வாக்களிக்க சொன்னதா, இப்படி ஒரு பட்டியல் போட்டு இந்த 5-6 விழுக்காடுகளுக்கான கணக்கை என்னன்னு தேடி எடுத்துட முடியும். ஆனால் அது அந்த கட்சியின் பரிசீலனைக்குரியது. நாமும் பரிசீலிக்கலாம். அதை காட்டிலும் முக்கியமானது இந்த 35 விழுக்காடு இவங்களுக்கு எப்படி கிடைச்சது, அது நமக்கு முக்கியம். எப்படி இப்படி சொல்லலாம் நினைக்கிறேன், ஒரு கோமாளி, அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் கும்பல், இவங்க இப்படி ஒரு சுயமரியாதை மண்ணை, இப்படி ஒரு திராவிட இயக்கம், பொதுவுடைமை இயக்கம், இப்படி ஒரு அரசியல் இருக்கக்கூடிய மரபு உள்ள ஒரு மண்ணை ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் எப்படி கைப்பற்ற முடிந்தது அப்படின்ற கேள்வி, அதுதான் நமக்கு விடை தேட வேண்டிய கேள்வி. அது முக்கியமான கேள்வி. அந்த வகையில பார்க்கும்போது இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி அல்ல, தமிழகத்தின் தோல்வி. இந்த முடிவு அதிர்ச்சி தருவது என்பதை விட சமூகத்தின் இந்த இழிந்த நிலைதான் நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடியது.